அப்பனே முருகா, என்னை மட்டும் எப்படியாவது காப்பாத்துப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்கம்மா, உட்காருங்க. சொல்லுங்கம்மா. என் பேர் அதித்தி சார். ஓகே. எப்படி உங்களுக்கு நம்ம கம்பெனியை பற்றி தெரியும்? நான் shakri.comல தான் சார் பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கெலாம் யாரும் இல்லை சார். எனக்கு பேசிக்கலி அப்ராட்டில் போய் செட்டில் ஆகணும் சார். அதுக்கு தான் சார் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் வேகமாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சரி, ஓகேம்மா, அதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவும் பயப்பட தேவை கிடையாது. நம்ம கம்பெனியில் எல்லாருக்குமே வேலை கண்டிப்பாக கிடச்சிரும். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை, சரியா? 2-3 நாளில் மட்டும் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவோம். பேமெண்ட் நான் ஏதாவது பண்ணணுமா சார் இப்போ அப்ராட் போகிறதுக்கு? காசை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாங்க நீங்கள், அதை நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஓ, தேங்க்யூ. ஓகேங்க, கவலைப்படாமல் போய்ட்டு வாங்க, பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆர்கேஆர் கன்சல்டன்சி கால் பண்ணுறோம். சொல்லுங்க சார். இனிஷியல் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஃபைனல் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம ஹெட் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். ஓகே. உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஆஃபீஸ் வந்துடுங்க. நாங்களே கூட்டிகிட்டு போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய், வெளில வாங்கடி. ஏய், உள்ள போங்கடி. என்னடா சும்மா நசன்னு என்னடி சும்மா உட்கார வச்சு இன்னைக்கு யாரு? இங்கி பிங்கி பாங்கி சி நீ இல்ல, நீ வா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் நான் விட்டுங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் நான் விட்டுங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா. நேற்று எங்கடா போன? இது வெளில வேலையாக போட்டுண்டா. ஏய், அவன் என்ன போட்டு ஏறுவான்டா அவன். போடா, இப்போ டாக்டர் விட்டா போ. என்னடா எப்படி இருக்க? நல்லா தாக்கா இருக்கேன். என்ன இன்னைக்கு எத்தனை பீஸு? 18 வயசு கீழே ஒன்று தாக்கா. இதுக்கெல்லாம் எதுக்குடா என்ன கூப்பிடுறீங்க? நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா? சரி வா. எப்படி இருக்கா உங்க அண்ணன்? நல்லா தாக்கா இருக்கான். நீ ஏன்டா இவ்வளோ சலிப்பாக பேசுகிற? சரி வா. இது ஹார்மோன் இன்ஜெக்ஷன். இதை போட்டால் 18 வயசு கீழே இருக்க பொண்ணுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது வேலை செய்ய 15 நாளாச்சும் ஆகும். இங்கே பாருடா, ஹார்மோன் இன்ஜெக்ஷன். ஷோ நீ வா, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுக்க, பார்த்துக்கோ. அடிக்கு டேடி சும்மா கத்திலே இருக்க நோய் நோயிட்டு. ஏய் சாங் ஏய் ரூபா, ரொம்ப அடிக்காதடா. எத்தனை கிட்ட போறாங்க, அப்புறம் நம்ம தான் பதில் சொல்லணும். ஹலோ டேய் தேவா, நாளைக்கு டிஸ்பேட்ச் எல்லாம் கரெக்டாக நடக்கும்.
ஏதாச்சும் தப்பு நடந்துச்சு நான் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கே போட்டு. என்னாச்சு? டேய் மாறாவை கூப்பிடுறா. டேய் மாறா, இங்க வாடா. என்னடா இங்கேருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. ஐயோ ஏய் இங்க பாரு, நாளைக்கு டிஸ்பேட்ச் பண்ணி ஆகணும். போன வாட்டி மாதிரி பிரச்சனை ஆகக்கூடாது. ப்ராப்பரா எல்லாம் டிஸ்பேட்ச் பண்ணி அமுச்சு விட்டுருங்க. போன வாட்டி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா, நீ போய் அது என்னன்னு பாத்துட்டு வா. சரியா? நாளைக்குள்ளதை ப்ராப்பரா முடிக்கணும். இவன் வேற. ஆமா, இதுக்கு சத்தத்தை காணோம். போய் பார்ப்போம். சரி ஓகே. யார் நீ? இந்த மஹிமா, உன் டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இனிமே நீ தான் ஆதித்தி. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இங்கேருந்து நம்ம தப்பிச்சாகணும். அப்ப இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா? நான் அதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பணும். அதனால அமைதியாக இருங்க. டேய் குடிகார நாயே, இப்போதானடா சொன்னேன் நாளைக்கு ஒழுங்கா டிஸ்பேட்ச் பண்ணணும்னு. என்னடா பண்ணிட போறாளுங்க, பார்த்துக்கலாம்டா. கிட்ட வராத. பாரு ஒழுங்கா துப்பாக்கி குடுறி. ஏய் துப்பாக்கி குடுறி. அங்க நில்லு. சொல்றல கிட்ட வராத. ஏய் போடிங்க. ஏய் விடுடா. ஏய் விடு. விடுடா. விடு. ஐயோ. Lights on. Rolling. Action. தினமும் எத்தனையோ ஹியூமன் டிராஃபிக்கிங் கேசஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் தன்னோட உயிரை பணைய வச்சு அண்டர் கவராக போய் ஒரு பெரிய ஹியூமன் டிராஃபிக்கிங் நெட்வொர்க்கை எக்ஸ்போஸ் பண்ண இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் மஹிமா சிங். மஹிமா, ஹானஸ்ட்லி இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும் கூட எனக்கு மனசு வரல. ஆனால் மக்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த 5 நாளில் எந்த மொமெண்ட்ல நீங்கள் உயிரோட வெளியில் வர மாட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு? எவ்ரி சிங்கிள் நைட். ஆனால் ஒரே ஒரு எண்ணம் தான், நான் இங்கேருந்து தப்பிக்கணுன்றதை விட எந்த ஒரு பொண்ணும் இந்த ஹெல்க்குள்ளே வந்து மாட்டிக்க கூடாது. இந்த கேங்கை எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க, இப்போ விக்டிம்க்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமா? அப்புறம் இதெல்லாம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? Unfortunately, there are many loopholes in the system. Justice is too often the price we pay. இங்கே இதெல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்க இந்த தருணத்தில் கூட ஏதோ ஒரு பொண்ணு கடத்தப்படுறா, கற்பழிக்கப்படுறா. இங்கே சிஸ்டம் மாறாத வரைக்கும் புதுசாக வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. லாஸ்ட் கொஸ்டின் டு எவ்ரி ஹியூமன் வாட்சிங் திஸ், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நம்ம 2026 இருக்கோம். என்னதான் மாடர்ன் லைஃப் ஸ்டைல் ஃபார்வர்ட் திங்கிங்னு சொன்னாலும் விமென்ஸ் இன்னும் இங்கே ஆப்ஜெக்டிவாக தான் பார்க்கப்படுறாங்க. rather than individuals with dignity, rights and voice. Jai Hind. ஹியூமன் டிராஃபிக்கிங் கிட்னாப்பிங்க்கும் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு அன்னோன் லிங்க், ஃபேக் ஜாப், ஃபேக் ப்ராமிசஸ் லைக் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம். ஒரு பொண்ணு காணாமல் போனால் அவள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டா, அவன் ஏன் அங்கே போனா, அந்த நேரத்தில் அவளுக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்குற இந்த சமுதாயம் அவன் என்ன பண்ணான்னு கேட்க மறந்துருச்சு. 2000க்கும் மேற்பட்ட ஹியூமன் டிராஃபிக்கிங் கேசஸ் இந்தியாவில் ஒரு வருஷத்தில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒரு 18 நிமிஷத்துக்கும் ஒரு ரேப் கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. இதே ஒரு நாளில் 80லேருந்து 90 கேஸ் அண்ட் ஒரு வருஷத்தில் 30,000க்கும் மேலே கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. இது வெறும் ரிப்போர்ட்டட் கேசஸ் மட்டும்தான். கவுண்ட்லெஸ் விக்டிம்ஸ் ஆர் ஸ்டில் அன்ஹர்ட், அன்சீன் அண்ட் வெயிட்டிங் டு பி ரெஸ்கியூட். ஹியூமன் டிராஃபிக்கிங் கிரிமினல்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால மட்டும் நடக்கல, நம்மளோட சைலன்ஸ் அண்ட் இக்னரன்ஸும் காரணம் தான். We don't need more sympathy, we need accountability. Let's change the question, let's change the system, let's change ourselves.